உங்களின் செயல்கள் யாவையும் மன்னிக்கும் தன்மை உடையதாகவும் இரக்க குணமும் அரவணைப்பும் உள்ளதாக இருக்கும் பொழுது அதுவே உங்களுக்கு ஏற்படும் வலிகளை நீக்கும் வலி நிவாரணியாக இருக்கும். சூரியன் உதிக்கும் போது ஏரி குளங்களில் உள்ள அனைத்து தாமரை மொட்டுகளும் மலர்ந்து விடுவதில்லை. மலரும் தருவாயில் உள்ளவை மட்டுமே மலர்கின்றன. மற்றவை உரிய நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். ஆனால் அனைத்தும் விதிப்படி மலர்ந்தே ஆக வேண்டும். இந்த ஞானம் புரிந்தால் விரக்தி எங்கிருந்து வரும்? இரவிலே சூரியன் இல்லாததை வைத்து சூரியன் இல்லை என்று கூற முடியுமா? அப்படியே இல்லை என்று கூறினால் அது எவ்வளவு அவசர புத்தியோ அது போன்றதுதான் தனக்கு தெரியாததை இல்லை என பாதிப்பது. எல்லாம் எல்லோருக்கும் தெரிகின்ற நிலையில் அமைந்தது இல்லை இந்த உலகம். ஒரு சமயம் நாம் விரும்புவதையே இன்னொரு சமயம் வெறுக்கின்றோம். விரும்புவதாலோ வெறுப்பதனாலோ இவ்விரண்டில் இருந்தும் நாம் ஒதுங்கிவிட முடியாது. அதை போலவே தான் இன்பமும் துன்பமும். இரண்டையும் வேறாக பார்க்காமல் சமமாக பார்க்க கற்றுக்கொள்வதே ஞானம். இறைவனுக்கு உங்களது அப்பழுக்கற்ற அன்பையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் தருவதை விட நீங்கள் காணிக்கையாக தரும் தேங்காய், பழம், உங்களின் தலைமுடி இவை உயர்ந்ததா என்பதை சிந்தித்து பாருங்கள். எப்பொழுதும் துன்பத்தில் இருப்பவனால் கடவுளை தேட மட்டுமே முடியும். அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டவனால் தான் கடவுளை உணர முடியும். ஆன்மீக வழியில் நடப்பது போல் பிறருக்காக பாவனை செய்வது ஒருபோதும் தன்னை அறிதல் ஆகாது, இறைவனையும் அறிதல் ஆகாது. எனவே இறைவனுக்கு நீங்கள் வைக்கும் விண்ணப்பங்கள் உதட்டளவில் இல்லாது இதயத்திலிருந்தே இருக்கட்டும். பக்தி, ஞானம், வைராகியம் ஆகிய மூன்றும் ஆன்மீக வளர்ச்சியின் 3 பரிணாமங்கள். பக்தி என்பது தொடக்கப்பள்ளி. அது ஒருவரை ஞானத்திற்கு இட்டுச் செல்லும். ஞானம் என்பதே உயர்நிலை கல்வி. ஞானத்தின் வாயிலாக அனைத்தையும் பிரம்மம் என்று உணர்தலே வைராகியம். தீக்குச்சியை ரசாயன கலவையில் உரசினால் தீப்பிழம்பு வெளிவரும். தண்ணீரில் உரசினால் தீப்பிழம்பு வெளிவருமா? அதேபோல்தான் உன் அறிவை இப்பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கும் பிரம்மத்தின் மீது உரசினால் உனக்குள் மறைந்திருக்கும் தெய்வீகம் வெளிப்படும். வேறு எதன் மீதாவது உரசினால் யார் அலைந்தாலும் நீ அலையாமல், ஊர் அலைந்தாலும் உணர்வலையாமல் ஓம் எனும் என்றிருப்பது எக்காலம்? நீ ஒரு மலரை பறிக்கும்போது அது இறந்து விடுகின்றது என்று எவன் உணர்ந்து கொள்கின்றானோ அவனே ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியும். காலம் காலமாக மரத்திலிருந்து ஆப்பிள் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆப்பிள் கீழே விழுவது என்பது விஞ்ஞானம். அது எதனால் விழுகிறது என்பதை நியூட்டன் விளக்கியது விஞ்ஞானம். விழுவதற்கான காரணத்தை விளக்கிய நியூட்டனால் ஆப்பிளை விழ செய்ய இயலாது. எனவே விஞ்ஞானம் என்பது எப்பொழுதும் மெஞ்ஞானத்திற்கு கட்டுப்பட்டது. தண்ணீரில் கல்லை போட்டால் அலைகள் தோன்றி கரை வரையிலும் பரவும். அதுபோலவே நம் மனதில் எழும் எண்ணங்களும் நல்லதோ கெட்டதோ அது உடல் முழுவதும் பரவி நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ப நல்ல செயல்களையோ தீய செயல்களையோ செய்கின்றோம். வீட்டை காக்கும் நாய் தன் எஜமானுக்கு நண்பனாய் இருந்தால் தொந்தரவு செய்யாது. வாலை ஆட்டி அவரை அனுமதிக்கும். இல்லை என்றால் விடாமல் அவரை பார்த்து குறைக்கும். அதுபோலவே மாயை என்ற துன்பங்கள் நம்மை துரத்தாமல் இருக்க இறைவனை நண்பனாக்கிக் கொள்ளுங்கள். அறிவு பந்தங்களை ஏற்படுத்தி நம்மை கட்டி போடும் அவ்வித பந்தங்களிலிருந்து விடுபடுவதே பிரம்மம். குருவை நம்பும் சீடர்களுக்கு அவர் நன்மை மட்டுமே செய்து வருகின்றார். சில நேரங்களில் குரு செய்யும் காரியம் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஆனால் அவர் காரணமில்லாமல் எதையும் செய்ய மாட்டார். அதுவும் நமது நன்மைக்காகவே என்பதை புரிந்து கொண்டால் குரு நமது தோழனாவான். உங்களின் வேலை நிமித்தம் இறைவனிடம் செல்ல முடியவில்லையா? ஆன்ம சாதனை செய்வதற்கும் நேரமின்மையா? யோகா, தியானம் நேரமில்லை, பரவாயில்லை. இறைவன் உங்களிடம் கேட்பதெல்லாம் அன்பு ஒன்றையே. அன்பை காட்டத் தொடங்குங்கள், மற்றவற்றை இறைவன் பார்த்து கொள்வான். ஒவ்வொரு ஆண்டும் நம்மை விட்டு செல்லும் பொழுது நம்முடைய ஆயுளில் 1 ஆண்டு கழிந்து விட்டது என்று உணர்பவன் வாழ்க்கையை கொண்டாட்டத்தில் கழிக்க விரும்ப மாட்டான். தியானம் செய்ய முயற்சிக்காதீர், செய்ய முடியாது. ஏனெனில் தியானம் ஏற்கனவே உள்ளது. உள்ளதை எப்படி செய்ய முடியும்? ஆனால் அதற்குள் செல்ல முடியும். எனவே தியானத்திற்குள் செல்லுங்கள், தியானத்தை செய்ய முயற்சிக்காதீர்கள். இறைவனின் படைப்புகளின் மேல் கவனம் வைக்காமல் இறைவனின் மேல் கவனம் வைப்பதே இறைவனை காண எளிய வழி. கடவுளை அறிந்தவன் பக்தன், தன்னை அறிந்தவன் சித்தன், இரண்டையும் அறியாதவன் பித்தன். குப்பையை சுத்தம் செய்ய வேண்டுமென்றால் அதை ஆராயக்கூடாது, கூட்டி தள்ளிவிட வேண்டும். அதுபோலவே தன்னை அறிய வேண்டிய ஒருவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கும் தத்துவங்கள் அனைத்தையும் கூட்டி தள்ளாது
அதை ஆராய்வதில் பயனில்லை. உங்களது அன்றாட செயல்கள் அனைத்தையும் யார் தியானத்தோடு செய்கின்றார்களோ அவர்களது செயல்கள் அனைத்தும் மரணத்தையும் கடந்து இரவா நிலையை அடையும். அதன் பிறகே விழிப்புணர்வு என்பதே சொர்க்கம், விழிப்புணர்வு இன்மையே நரகம் என்பது விளங்கும். உலகியல் வாழ்க்கைக்கு காரணமான புலன் வழி செல்லுகின்ற பொறிகளை மாற்றி குருவின் திருவடிகளில் மனதை செலுத்தும் பக்குவம் உடையவனே சீடன். நாம் எப்பொழுதும் மறக்க வேண்டிய 2 விஷயங்கள்: அடுத்தவர் நமக்கு செய்த தீமை, நாம் பிறருக்கு செய்த நன்மை. இவற்றை நினைத்திருந்தால் இவற்றின் கர்ம பலனை நாம் அனுபவிக்க வேண்டியதிருக்கும். நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள்: கடவுள், மரணம். இவை இரண்டையும் நாம் எப்பொழுதும் நினைத்தபடி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தீயதை தவிர்த்து நன்மையை செய்வோம். வெறும் பஜனை அல்லது ராமா கோவிந்தா என்று ஜெபித்தால் மட்டும் போதாது. நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். நல்ல குணங்களை வளர்த்து நல்ல பெயரை வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள் இருக்கும் இறைத்தன்மை வெளிப்படும். இன்றைய ஆன்மீக தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் மட்டுமே கவனமாக இருக்கின்றார்கள். மக்களின் குணத்தை மேம்படுத்துவதில் எவரும் கவனம் செலுத்தவில்லை. மக்களிடம் நிரந்தர அமைதி வர வேண்டுமாயின் குணத்தை மாற்றுவதை குறிக்கோளாக கொள்ளுங்கள். விலைமதிப்பற்ற நேரத்தை வம்பு பேச்சிலும் பிறரது நடத்தையை குறை கூறுவதிலும் ஏன் வீணடிக்க வேண்டும்? பிறருக்கு எதிராக பொறாமை, வன்மம், வெறுப்பு, கோபத்தை வளர்த்து கொள்ளும் தீய செயல் ஒரு நாள் நம்மீதே திரும்ப வாய்ப்புள்ளதல்லவா? நீங்கள் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் கடவுளின் பிள்ளைகளே. கடவுள் 1000 தாய்க்கு சமமானவர். அதனால்தான் உங்களை கொஞ்சுகின்றான், பாதுகாக்கின்றான், கோபப்படுகின்றான். கடவுளின் கோபமும் அவரின் அன்பின் வெளிப்பாடு என்பதை நினைவில் வையுங்கள். சிறிதளவு நன்மைக்காகவோ லாபத்திற்காகவோ இறைவனை வழிபடுதல் கூடாது. ஏனெனில் நாம் கேட்கும் வரை இறைவன் காத்திருக்கின்றார் என்று பொருள்படுகின்றது. நம்முடைய சரணாகதிக்காகவே இறைவன் காத்திருக்கின்றாரே அன்றி தன்னை புகழட்டும் என்று ஒருபோதும் இறைவன் காத்திருப்பதில்லை. ஓம் சாந்தி.